எல்லாரும் ஏற்பட்ட வார்த்தையினை நாங்கள் பொன்னாத காலங்களில் இருந்து கொண்டிருக்கோம் என்பதை நாங்கள் மறுபடி உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு காலத்தில் ஏனென்றால் நாங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமே. இந்த நாட்களிலே நறுமையானது பிள்ளைகளை திருமந்து ஆராதனையை பங்கு கொள்ள நாங்கள் கூறியிருக்கிறோம். அவருடைய பாடுகளை நினைப்பதற்காக நாங்கள் தியானிப்பதற்காக கூறியிருக்கிறோம். அதிலே கல்வித்த நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய பேசுகிறார் என்று கருத்தாணிகள் கேளுங்கள். ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவோம். எங்களையும் மாற்றிக்கொள்வோம். அவருடைய பிள்ளையாய் மாறுவோம். அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவோம். இன்றைய நாளிலே உங்களுடைய இதயத்தை குறித்துக் கொண்டு பார்க்க போகிறோம். இதயத்தை காத்துக் கொண்டால்தான் அவருடைய வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி எடுத்து வாசிப்போம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். சொல்லுகிறது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்துக்கு ஒரு காவலை போடு, அதை கண்டபடி மேல விடாத, அதில் ஒரு காவலை போடு. ஏனென்றால் இருதயம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாய் மனித சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. அது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. நாங்கள் வேதத்தை எடுத்து பார்த்தோம்னால் பல இடங்களிலே பல விதமான இருதயத்தை குறித்து அதிகமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒவ்வொரு மூன்றாம் அதிகாரம் 17ஆம் வருஷத்திலே இப்படியாய் சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிறைவு பெற்றவனாகி அதிக தொடர்புடைய வாசி நடத்துகிறார். இங்க வசனம் சொல்லுகிறது எங்கள் இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று. அதிசயமான காரியம் இது. அங்கே ஆண்டவரை வந்து எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறாராம். எப்பொழுது அவர் வாசம் பண்ணுகிறார்? விசுவாசத்தினாலே. அது இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டு அவரை முழுமையாய் எங்களுக்காக மறுத்து உயிர்த்தார் அவரே ஆண்டவர் என்று அவரை ஏற்றுக்கொள்வதனாலே, அந்த விசுவாசத்தினாலே. அது அவர் எங்களுடைய வந்து வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு மனுஷன் சாதாரணமாய் நம்பிவிட்டால் போதும் அந்த தேவாதி தேவன் அந்த இதயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கொள்ளுகிறார். காரியத்தை மனுஷன் அவர் கேட்கவில்லை. காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. சாதாரணமான ஒரு காரியத்தை சொல்கிறார், நீ விசுவாசித்தால் போதும் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று.
அவர் வந்து வாசம் பண்ணபடியாக எங்களுடைய இருதயம் அவ்வளவு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஆகையாலே அருமையான பிள்ளைகளே, அந்த இருதயத்தை குறித்து நாங்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்கிறார், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தார். மனுஷன் விசுவாசி என்னை ஏற்றுக்கொள்வான் என்று எதிர்பார்க்கிறான் ஆண்டவர். மறுபடியும் கேட்கிறார், என் மகனே உடைய இருதயத்தை தரமாட்டியா? இருதயத்தை தா எனக்கு, அதுவே நான் வந்து வாசம் பண்ண வேண்டும், அதுவே நான் வந்து குடியிருக்க வேண்டும், அதுவே நான் இருக்க வேண்டும், இருதயத்தை எனக்கு தா என்கிறார். எத்தனை அருமையான அன்பான தேவத்தை நாங்கள் பணிந்து கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் வருந்தி ஒரு மனுஷனை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் முக்கியமானதா இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுவது, என்னிடம் கேட்டிருந்து சாதாரணமாக அல்ல, சாமானியத்தனமே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வச்சனைய நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தோழனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இலக்கமும் மன ஊக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்மளாகிய வஸ்திரனோடு நம்மளாகிய தீர்த்திராகின நம்மளாகிய ತಿರುಗು ಸ್ವಾಮಿ ಮಹಾಂತೇರಿದಲ್ಲಿ ಹರೆಂಡ ಮಕ್ಕಳಾದ ಮಹಾಂತೆ ದಯಾವಾದವು ಅದಕ್ಕಾಪಾಲೆ ಪೂರ್ಣವು ಯೋಚನೆವಾದವು ನಿತಾಕರಣಾಗಂತೂ ಕಿರಿಕಿಯ ಮಹಾಂತೆ ಕಾಪಿ ಜನಸರಣ ಸೇಕ இங்கே பாருங்க அந்த வசனம் சொல்லுவது முழு இருதயத்தோடு நீங்கள் திரும்புங்கள். வருஷத்துக்கு சர்வதி மாவட்ட ஹரெங்க எப்படி போவதல் உடைய வஸ்திரங்கள் அல்ல உடைய வஸ்திரங்கள் உங்கள் இருதயங்கள் கிரியுங்கள். அவருடைய சித்த இராதன நீங்கள் உங்கள் தேவனத்துக்கு அங்கே ஒன்று செயல்படியாய் அவர்களை திரும்பும்படியாய் இருதயத்தை சுழித்துக் கொள்ளுங்கள். அதிகமாக இருதயத்தை பிடித்து அங்கே ஆண்டவரோடு அதிகமாய் மனுஷனம் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர் அதுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டியதாக அதுக்குள்ளே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஆகையால் தான் அதிகமாய் மனுஷனம் அவர் எதிர்பார்க்கிறார். நாங்கள் இல்லத்தை சொல்லும் போது நாங்கள் வித்தியாசமாய் நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையை போட்டுக் கொள்ள வேண்டும். எல்லா பாவங்களும் எல்லா காரியங்களும் எல்லா அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் அங்கிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாழ்நாளே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். कुमार एलिंगर एंडी कुमार से स्वामी कुमार से ये के संतोष कराने ना मेरे अनोखा से लेकर जिसने उन्होंने से मरुभूमि के नेगेटिव बहुतें अदाह बनने ना तो बरस लगाने ही है लोग कहता हमारी घर में उधर वर्षन अपनी आई चले गए लोग कहते हैं हमें ये आप सारे के ना ये वाली ना लाइटें हैं
தேவன் அவரை மறித்தெழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார். மனுஷனுக்கு ரட்சிப்பு எப்படி வருகிறது? மனுஷனுக்கு எதிர்வினை போவது வாயிலால் அறிக்கையினால் மாத்திரமல்ல, வாயிலால் அறிக்கையிடு இருதயத்திலே நீ விசுவாசிக்க வேண்டும். அவர் மறித்தவரிலிருந்து உயிர்த்தார் என்று நீ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார். ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் போதுதான் அவனுக்கு ரட்சிப்பு ஏற்படுகிறது. ஆகையால் விசுவாசம் என்பது வெறும் உதட்டிலிருந்து வருகிறது அல்ல. வாயினால் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் போதாது. இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். நல்ல உதாரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை காட்டி சொல்லுகிறார். 23வது வசனத்திலே இந்த மலையை பார்த்து இந்த மலையை பார்த்து தன் இருதயத்திலே கொஞ்சமும் சந்தேகப்படாமல் தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாதபடிக்கு அவன் விசுவாசத்தில் சொல்வானான். அவன் விசுவாசத்தில் இந்த சமுத்திரம் பெயர்ந்து போக வேண்டும் என்று கட்டளையிடுவானான். கண்ட பகுதி தோழிவானாம். அது அப்படியே போகும் என்று சொல்லுகிறார். விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? சந்தேகமில்லாத ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். அவர் என்னை ரட்சித்தார். அவர் என்னை தன்னுடைய பாவத்தினாலே என்னுடைய பாவத்தை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவினார். பாடுபட்டு மறித்தார். மறுபடியும் உயிர்த்தார். வாசம் பண்ணுகிறார். இந்த ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும். அங்கே நான் ரட்சிப்பு. அங்கே நான் ரட்சிப்பு. ஆகியால் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசம் மூளையினால் வருவது அல்ல. அது இருதயத்தில் இருந்து வருகிறது. இருதயத்தில் அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். ஜனத்துக்கு பதில் வர வேண்டுமானால் ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். மனுஷன் வாயில சொல்லுங்க ஆயிரம் வார்த்தைகளை அவர் பார்க்கவில்லை. அவனுக்கு பலி கொடுக்கும்படியாக அவர் இருதயத்தை பார்க்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே என் இருதயத்திலே அக்கிரமத்தை இல்லாத படித்து காட்டு வர வேண்டும் என்று இருதயத்திலே அக்கிரமத்தை இல்லாத படித்து காட்டுக் கொண்டால் தான் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்பெல்லாம் ஆண்டவரை ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்துதான் பதில் கொடுப்பார். அவைக்கு ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களும் நம்முடைய இருதயத்தை தான் ஆராய்ந்து பார்க்கிறார். அதனால் தான் சாத்தான் நம்முடைய அவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இருதயத்தை ஒரு மனுஷன் தேடி அது அங்கே அவர் அங்கே மௌனமா இருக்கிறார். அவர் சரிந்தாவுக்கு சாத்தானுக்கு நன்றாக தெரியும். மனுஷங்க 60 வயசு வரணுமாயே 60 ஹரிநாட்டம் ஆகையால் அவன் மனுஷனுடைய அங்கே இங்கே அல்ல, அவனுடைய இருதயத்தை
நம்பிக்கை கைவிடலாம். எந்த பாகம் மனுஷை அனுப்பு தேவையானதே அது நேரமா அதெல்லாம் கீழே செய்கிறான். ஏற்றவா அதனாலே மனுஷன் அங்கே தேவனை விட்டு தூர போகிறான். அவர்களுடைய பாவம் வந்து விடுகிறது. அறிந்த ஒரு சம்பவம் வந்து வேதத்திலே உண்டு. அங்கே அப்போஸ்தலர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்திருப்போம் ஒரு சம்பவத்தை. அது நான் வாசிச்சிருக்கிறோம். அது கீழே வேற கடந்து போலாம். நான் சீக்கிரம் போக விரும்புவேன். எனக்கு முடித்துக் கொள்ள முடியாமல் போகும். இருதயத்தை குறித்து நாங்கள் சரியாக கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுவும் சொன்னது. ஒரு நாள் பாடசாலை சீக்கிரமா எழுதி கடந்து போகலாம். ஒரு நாள் பாடசாலை சீக்கிரமா இருக்கும். சீக்கிரமா போகலாம். நான் வேதத்திலே அறிந்து கொண்ட ஒரு சம்பவம் ஒன்று உண்டு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே அனனியாஸ் சப்பிராவினர் காண்பர்கள் அவர்கள் இருந்தார்கள். அங்கே அவர்கள் விசுவாசத்திலே ஒப்புக் கொடுத்தவர்கள். ஆனால் பணத்தை பார்த்தவுடன் அவர்கள் இறுதியில் மாறி போனது. அவர் விசுவாசிகள் தான். எங்களை போல சபையில இருந்தவர்கள் தான். நல்லாதான் இருந்தது. விசுவாசனாலே ஏற்றுக்கொண்டு அங்கே அவருடைய பிள்ளையாரை அங்கே ஏற்றுக்கொண்டு இருந்தவர்கள் தான். ஆனால் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. பணத்தை சந்திக்கிறார்கள். அவர் தங்கள் பணத்துக்கு முன்பாய் போவது போகிறது. ஒரு பகுதியை எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் என்று பொறுத்தை பண்ணிவிட்டார்கள். ஆனால் ஒரு பகுதியை வஞ்சம் பண்ணினார்கள். மீறிய கொண்டு இவ்வளவுதான் என்று பேசுகிறார் சொன்னார்கள். அங்கே அபிஷேகத்தினாலே நடந்திருக்கிறார். அபிஷேகம் அவர் உடம்புல ஒரு ஊழியக்காரர் அவர் கேள்வி கேட்கிறார். அவர்களை பார்த்து சத்ருவோட இறுதியத்தை நிரப்பியது என்ன? நன்றாயிருங்களே நல்லவர்களால் இருந்தீங்களே எப்படி சத்ருவோட இறுதியத்தை நிறைந்தான்? ஆம், ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டிய இடத்திலே அங்கே சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். பண ஆசிரியரும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். அவன் கேட்கிறான், பண ஆசிரியரும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஆவியானவருக்கு பொய் சொல்லப்படியாக ஒரு உயிர்த்தை நிரப்பியது என்ன? அந்த இதயத்திலே பிசாசு வாழ்ந்து விட்டான். இதயத்திலே பிசாசு நிரப்பி விட்டான். ஒரு மனுஷனுடைய நிலைமை மாறிக்கொண்டு போகிறது பாருங்கள். பிரியமானவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அவர்கள் அங்கே அவருடைய சொந்த காணி அது அங்கே அவர்கள் அதை விட்டுவிட்டு எப்படியோ அவர்கள் பாதித்திருக்கலாம். ஆனால் சொல்லிவிட்டு தேவசமூகத்தை போர்த்தனை பண்ணிவிட்டு அவர்கள் அதை மீறினாலே அங்கே அவர்கள் பாவம் செய்திருக்கிறார். அங்கே எனக்கு விரோதமாக அவர்கள் செய்த பாவத்தின் தண்டனை உங்களுக்கு தெரியும். அந்த அறிவின் பாதைக்கு அமை கொண்டு போய்விடுகிறது.
விநாச மாற்றிக்கிற மனுஷன் என்னவா வெகு சீக்கிரமாய் மனுஷன் இருதயத்திலே நுழைந்து கொள்கிறான். இப்போ மனுஷன் அதுவத்துல அப்போ 8ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதோட பரிசு அப்போ 8ஆம் அதிகாரத்துல அங்கே சமாரியா பட்டணத்திலே அங்கே பிரிப்பு மூலமாக அங்கே அற்புதங்கள் நடந்து அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே பேர் வந்து அநேகர் பேர் கையை வைக்கும் போது அங்கே அநேகர் அபிஷேகத்தையும் அக்கினின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். மனுஷன் அபிஷேகம் பெற்றோம். அங்கே சீமோன் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். மனுஷன் அந்த பேருக்கு கையை வைக்கிற ஜனங்கள் எல்லாம் மத்தியிலே அபிஷேகம் இறங்குவதை அவன் பார்த்தான். அவன் இருக்கைக்குள்ளே ஆசையை போட்டான் சாத்தான். எனக்கு இந்த அபிஷேகம் வேண்டும், உனக்கு அபிஷேகம் கையை வைக்க எல்லாமே அவர்கள் அபிஷேகத்தினால நிரம்ப வேண்டும் அபிஷேகத்திலே சொல்லலாம் என்று அவன் பேரிடம் வருகிறான். எப்படி வருகிறான்? அவனுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு பேரிடம் கொடுத்து எனக்கும் அந்த அபிஷேகம் வேண்டும், எனக்கும் அந்த அபிஷேகத்தை பெற்றுத்தாரு. உற்று பார்த்து அவன் இருதயத்திலே என்ன நடந்திருக்கு என்று அறிந்து கொள்ளும். என் மனுஷன் ஒரு ஓட்டமையான ஊழியர் அவர் உற்று பார்த்து அந்த மனுஷன் இருதயத்திலே என்ன நடந்திருக்கு என்று பார்க்கிறார். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு சென்னையாக இல்லை. சீமோனை பார்த்து சொல்லுகிறார், உன் இருதயம் தேவனுக்கு சென்னையா இல்லை. ஆகையால் உனக்கு இதுவே பங்கு இல்லை. செம்மையா இல்லாத அவரையும் ஒன்று பெற்றுக் கொள்ள முடியாது. கேட்டாலும் அவனை பெற்றுக் கொள்ள மாட்டாய். அவன் ஞாபகம் இருந்தவன்தான், அவனும் அனன்யா சந்திராஜ் ஆனால் அவனுடைய இருதயம் அங்கே சரியில்லை. அங்கே அவனுடைய இருதயம் அங்கே சரியா இல்லை. நாங்களும் குடிக்கிறோம் தான், நாங்களும் ஜெபிக்கிறோம் தான், நாங்களும் எங்களுடைய கரங்களை அசைத்து ஆரவாழ்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தான், நாங்களும் வெளித்தோட்டங்களை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் தான். எங்கள் நிலைமையில இருக்கு. சீமோனை போலவா, அனனியா சப்பிராவை போலவா, கையை வைக்கிற நாங்கள் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். வெளித்தோட்டத்தின் நிலையில் அல்ல, சத்தம் போட்டு அவர்கள் குடிப்பினால் அல்ல, அவர்கள் எங்களை கடங்களை உயர்த்தி அங்கே ஆரம்பிப்பது அவரை தோற்றம் பண்ணுவதால் அல்ல, அவர்கள் இருதயத்தில் இறங்கினாரு. அதாவது சாப்பிடுறேன் இருதயத்துக்கு அவர் வழக்கம் பண்ணதுனால அல்லது அங்கே காரியம் உண்டு. அருமையான சரியா இருந்தால்தான் அந்த உண்மையான ஸ்தோத்திர பணியிலே நாங்கள் மெய்யான சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். எங்கள் இருதயத்தை நாங்கள் செம்மையான வழியை அங்கே ஆண்டவர் தேடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் அவருடைய பாடுகளை தியானிக்க போகிறோம். அவருடைய சரீரத்திலும் பள்ளி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னே நாங்கள் அந்த தங்கி உணர்வாயை நாங்கள் ஆரம்பி பார்த்தோம். நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் செயல்பட வேண்டும்.
மாத்திரமோ அங்கே நாங்கள் உண்மையாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணவும் அவரை ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது செலவும் அங்கே நாங்கள் உண்மையாக அவரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தினால் மாத்திரமே அங்கே ஆண்டவருடைய சந்தோஷம் நிரம்பி வருகிறது. அது செலவும் சுத்தமான நிலைமையிலே நாங்கள் தேவனோடு பேசுவதை அவர் கவனமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகியால் தான் அவர் சொல்லுகிறார், அங்கே தனக்கு உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார், அவருடைய இருதயமோ என்னை விட்டு அதிக தூரமாக இருக்கிறது. கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனை பார்த்து அப்படியே சொல்கிறார். அருமையான சந்தர்ப்ப உதாரணம், ஊழியக்காரன் நாங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே போய் பாருங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே யூதாசை பார்த்தோம். சாத்தான் இதயத்தை தூண்டி விடுகிறான். தூண்டி விடுகிறான். இயேசுவை காட்டிக் கொடுத்தபடியாக அவன் அங்கே யூதாசின் இதயத்தை தூண்டி விடுகிறான். மனித இதயத்தை பிடித்துக் கொள்வதும் தன்னுடைய வேலை செய்வதுமே அவன் அந்த இதயத்தை பார்த்தது மிகவும் திட்டமாக இருக்கிறார். நண்பர்களுடைய பிள்ளைகளே, ஆகியதான் நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் போதும் ஸ்தோத்திரம் பண்ணவும் போதும் எங்களை இதயத்தின் ஆழத்திலிருந்து அங்கே ஸ்தோத்திரம் பண்ணவும் துதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் அல்ல, நான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் அதையும் மீறி அவருடைய இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் அதோடமா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுவது, மனுஷன் பார்க்கிற விதங்களை அல்ல, நான் அதுக்கு மேலாக அவனுடைய இருதயத்தை நான் பார்க்கிறேன். நாங்கள் துடிக்கும் போதும் நாங்கள் சிந்திக்கும் போதும் எப்படி எங்கள் இருதயம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றப்படுதான் அவரிடமிருந்தும் பதில் எங்களுக்கு வரும். ஜனத்துக்கான பதிலை அவர்களுடைய இருதயத்தை பார்த்துதான் அங்கீகரித்தார். அவர்கள் யாருமே அதற்கு அவர்களை இருதயத்தை பார்த்துதான் பதில் கொடுப்பார். எங்கள் இருதயத்தை பார்த்துதான் அவரை ஆசீர்வதிப்பார். ஆகிய நம்முடைய ஆசிரிய வாழ்க்கைக்கு இருதயம் மிக முக்கியமானது என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை ஆசிரியர்களே அதோடு எங்களுடைய இருதயத்தை நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய முகத்தை மாற்றமல்ல, அவைக்கு வெளியரங்கமாய் திருப்பதி மாத்திரம் திருப்பதையும் தாண்டி இதற்கு அவருடைய கண்கள் ஊடுருவி நம் இருதயத்துக்கு நோக்கி போகிறது. வெளியரங்கமாய் ஆடி பாடி அந்த கடங்களை உயர்த்தி மிகவும் சத்தத்தோடு ஆடுமாற்றோடு துணிகளை பார்த்து அதையும் தாண்டி அவருடைய கண்கள் அவருடைய இருதயத்துக்குள்ளே ஊடுருவி செல்கிறது. ஆரம்பத்திலே வாசித்தோம், எல்லா சாவலோடும் இருதயத்தை பார்த்துக்கொள். இருதயம் ஏன் காக்கப்பட வேண்டும்? காக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது எப்படி காக்கப்படும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரியங்களை பார்த்து கடந்து செல்வோம். முதலாவது நம்முடைய இருதயம் காக்கப்பட வேண்டுமானால் அந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம இருதயம் கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். நாங்கள் உடனடியாக
நாங்கள் இருதயம் காக்கப்பட்டிருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் என்று இருதயம் கழுவப்பட்டிருக்கிறதா, அது சுத்தமாக இருக்கிறதா என்று. Abiki harus dihantar di mana itu tujuan pertama mohon kelas macam ona. Abiki bagi harus kesulitan berada, bagi harus polisi berada kira. ஆகியால் நான் சங்கீதக்காரன் இப்படியாக 21 அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், என் இருதயத்தை அங்கே சுத்தமாய் ஆண்டவரே சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். Ini sampai tahun semakin itu oleh para sektor polisi tahun berapa polisi sudah tahu semua boleh. அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் கண்ணீரியம் அங்கே கட்டிவிட்டது, கண்ணீரியம் கட்டிவிட்டது என்று அறிந்து கொண்டான். அதனால் அவனால் அந்த காரியத்தை கேட்கிறான் கெஞ்சி. ஆண்டவரே எனக்கு சுத்தமான இருதயத்தை மறுபடியும் சுத்தமான இருதயம் இருந்ததுதான் அந்த பாவத்தை அதிகமாக ஒரு கொலை செய்யும் அளவுக்கு என் இருதயம் துணிந்தது. அதனால எங்களுக்கு இருதயம் தீட்டுப்பட்டுவிட்டது, கரைப்பட்டுவிட்டது. மறுபடியும் எனக்கு சுத்தமாக இருதயத்தை பாரு மண்டாடுகிறான். இப்படியாய் பாடினான், கர்த்தரின் வேட்கையால் இருக்கிறார் பாடினான். பரிசுத்தமாய் மனமகிழ்ச்சியாய் இருந்த காலத்திலே அவன் பாடினான், கர்த்தரின் வேட்கையாய் இருக்கிறார். அப்படி சந்தோஷமாய் பாடினான். அதே சாமி சொல்லி கேட்சி அழுது மண்டாடலாம், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாரும். ஐயோ நான் பாவம் செய்து கரைப்பட்டு விட்டேன், எனக்கு அந்த சுத்த எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை நிச்சயமானவரை ஒரு சமூகத்திலே இருதயம் அங்கே பாதிக்கப்பட்டபடினாலே அவனுடைய சந்தோஷம் லட்சியத்தின் சந்தோஷம் பறிபோய்விட்டது. உங்களுக்கு அறுபது சந்தோஷம் அது பாதிக்கப்பட்டு விட்டது. வரப்போது போடுவான் ஆண்டவரை விசுவாசித்தான் தான் அவர் நல்ல ஒரு பதவி இருந்தான். அவருடைய ஆண்டவரை நெருங்கி இருந்தவன் தான். அந்த தாழ்வுதான் இப்பொழுது அவரை விட்டு அந்த சந்தோஷத்தை விட்டு விலகி அங்கே தேவனை விட்டு பூவுலத்தில் இருக்கிற அனுபவத்திலே நின்று கொண்டு பேச்சு மண்டாடி கொண்டிருக்கிறான். அந்த வேதனையை தாங்க முடியவில்லை. ஆண்டவர் நெருங்கி இருந்து பழகி கொண்டவனான். இப்படி தூரத்தில் இருந்து ஒரு அனுபவத்தை நின்று கொண்டிருக்கிறான். அதனால் செஞ்சு மன்றாடி அழுது அங்கே புலம்பி அந்த சங்கீதத்தை எடுத்து பார்க்க போனால் தாவீது செய்த அந்த ஒரு பாவத்துக்காக எத்தனை அதிகமாக தேவ சமூகத்திலே மன்றாடினான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். நமக்கு இந்த சுத்த இருதயம் வேண்டும். மக்கள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். நேரடியாக சொல்லுகிறார். அதாவது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நாங்கள் அவரை பரிசுத்த முடியும். அது நாங்கள் ஜெபிக்கும் போது துடிக்கும் போது அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவரை பரிசுத்த வேண்டுமானால் அவருடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுவே ஆண்டவர் மனுஷரை படைத்தார். அவனை இங்கே கட்டுவிட்டது. பாவம் நிறைந்து போய்விட்டது.
அப்ப அவர் தீர்மானத்துக்கு வருகிறார். அவர் இறுதியம் கட்டு போனாங்க. உலகத்தை நான் அழைக்க போகிறேன், உலகத்தை அழிக்க போகிறேன். அப்படியாக அந்த தீர்மானத்தை எடுக்கிறார். ஏன் அப்படி அழிக்க தீர்மானம் எடுத்தார்? மனுஷனுடைய இறுதியம் நினைவு நித்தகம் சொல்லதான் இருக்கிறது என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயம் நினைவுகள் நித்தமும் கொள்ளாதா இருக்கிறது. அதனால் இந்த மனுக்குலத்தை நான் அழித்து விட்டு இன்னொரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க போகிறேன். இந்த இருதயம் சொல்லாமல் இருக்கிற சந்ததிகளை அழித்துவிட்டு இன்னொரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க போகிறேன். ஆண்டவர் நான் மனுஷனுடைய இதயத்தை சரியாக அறிந்து வைத்திருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய இதயத்தை பற்றி நமக்கே சரியாக தெரியாது. நாங்களே ஒரு அதிசயமான காரியங்களை செய்துவிட்டு இது நாங்கள் செய்தோமா, இது ஏன் செய்தோம் என்று நாங்கள் கத்தரிப்போம். எங்கள் இருதயம் எங்களுக்கே தெரியாத நேரங்களும் காலங்களும் இருக்கிறது. ஆனால் தேவன் நம்முடைய இதயத்தை சரியாக அறிந்து வைத்திருக்கிறார். மனுஷனுடைய இருதயம் மகா திருப்புலதும் மகா தேடுவதுமாக இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் திருப்புலதும் மகா தேடுவதுமாக இருக்கிறான். அவர் இருதயத்தை அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த இருதயம் எப்பொழுதும் எப்படி வேணாலும் மாறும் என்று அவருக்கு தெரியும். சொன்னால திருக்குள்ள மகா பேருள்ள இருதயம் வந்து எப்ப வேணாலும் எந்த சந்தர்ப்பத்தையும் எப்படியோ இஷ்டப்படி மாறிக்கொள்கிறது அவருக்கு தெரியும். மனுஷனுக்கு நம்பும் சில நேரங்களில் இந்த செய்தியை கேள்விப்படுவீர்கள். அந்த கேள்விப்பட்டு அது இப்படியே கடக்குமா என்ற ஒரு அதிசயமா இருக்கு. அங்கே பெற்ற தாய்மார்கள் தாய்க்கு பிள்ளைகளை கொடுக்கிற சம்பவம் வாசிக்கிறோம். அம்மாவும் தருவ வராங்க. இப்ப பின்னணியில ஒரு செய்தியை நான் வாசித்தேன். அங்கே ஒரு தாய் தன்னுடைய கணவன் கொழும்பில் வந்து வேலை செய்கிற நேரத்திலே அங்கே தவறான தொடர்பை இருப்பதை தன்னுடைய பிள்ளையை கண்டுவிட்டது. அம்மாவில அந்த பிள்ளைகளை அறுவாதற்கு அங்கே வெட்டி சாவடிக்கிறார். இன்னொரு சிறிய பிள்ளை அங்கே சட்டங்கள் ஓடி வந்திருக்கிறது. இன்னும் ஒரு யார் கொலை செய்தது? பெற்ற பிள்ளைகளை சொல்லுகிறது. எத்தனை அதிகமான இருதயம் சேர்வுள்ளது இருதயம் என்று பாருங்கள். தாயை தன் பிள்ளையை கொலை செய்த இருதயம் மனுஷனுடைய இருதயம். கூட தயவு பார்க்காத படிப்பிய நடந்து கொள்கிற இருதயம் அந்த இருதயம். அது மகா அக்கேடுதான் இருக்கிறது. அதனால தான் அந்த இருதயத்தை கர்த்தர் எனக்கு தான் என்று கேட்கிறார். அதனால தான் அவர் கேட்கிறார். இப்படி சொல்லாத இருதயம் உங்களிடம் இருக்கக்கூடாது. எனக்கு தந்து என்ன நான் அரசனை வாசம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அது மாறும். அந்த இருதயத்திலே நான் வந்தால்தான் உங்களுடைய இருதயம் மாறும். நான் உங்களுடைய இருதயத்திலே வந்துவிட்டால்தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். மகளே இருதயத்தை எனக்கு எனக்கு தந்துவிடு. உனக்கு முடியாது. உன்னுடைய பொன்னாள் இருதயம் தேடுவதற்காலே நீ உணர்ந்து போய்விடுவாய். அழிந்து போய்விடுவாய். ஆகியால் இருதயத்தை எனக்கு நான் அதிலே வாசம் பண்ண வேண்டும். நான் வாசம் பண்ணினாலும் வாழ்க்கை மாறும். நான் வாசம்
வாசம் பண்ணினால் நீ பரலோகத்துக்கு போவாய். நான் வாசம் பண்ணினால் நீ நன்றாயிருப்பாய். ஆண்டவர் இங்கே என்ன வேண்டும் பார்த்து இருதயத்தை நான் என்று கேட்கிறார். ஏனென்றால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். இறைமையா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இறைமையா 17ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே அறிந்து கொள்ளுங்கள். இறைமையா 17ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். தேவன் மனுஷனை இருதயத்தை சோதித்து பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறார்? சோதித்து பார்க்கிறார். சாதாரணமாக அல்ல, சும்மா அல்ல, சோதித்து சோதித்து பார்க்கிறார். சாதாரணமாக நாங்கள் பார்ப்போம் என்றால் அது சாமானிய பயணமானா சாதாரணமாக பார்ப்பது வேறு, அதை சோதித்து ஆராய்ந்து பார்ப்பது வேறு. அங்கே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வைத்தியர்களை, அங்கே எழுதியாளர்கள் அங்கே எம்ப்ளாயியை போட்டு வைத்திருப்பாங்க, அவருடைய சோதனைக்காக அது வந்து காலத்தீர்வு. அதை எடுத்து விட்டு நாங்கள் யோசிப்போம், இப்படித்தான் எங்களுடைய மனுஷனுடைய இருதயம் இருக்கிறது, என்னுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கிறது என்று நாங்கள் நினைப்போம். அதிகாரமாய் பார்ப்பது ஆனால் வைத்தியத்துக்கு நாங்கள் படித்துக் கொள்ளுங்கள், படித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி பார்ப்பார்கள். அந்த இருதயத்தை கையில எடுத்து அதை வெட்டி அதை சோதித்து ஆராய்ந்து பார்ப்பார்கள். அந்த இருதயத்தில் இருக்கிற 4 அறைகள் எப்படி அமைந்திருக்கிறது, அது எப்படி பம்ப் பண்ணுகிறது, அது எப்படி செயல்படுகிறது, இப்படி அவர்கள் ஒவ்வொரு மொழியா ஒவ்வொரு காரியமா என்று ஆராய்ந்து பார்த்தாங்க. அவர்கள் அப்படி ஆராய்ந்து பார்த்தாங்க. உள்ள அந்த இருதயத்தை எடுத்துவிட்டு இதுதான் என்னுடைய இருதயம் என்று காட்டு விட்டு வைப்பதல்ல. அவர்கள் பகுதி பகுதியாய் ஆராய்ந்து அதை அங்கே பகுதி பகுதியாய் ஆராய்ச்சி செய்து அங்கே நம்முடைய இருதயத்தை அங்கே ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஆண்டவரை இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். ஆண்டவரை நமது இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உண்மை வேதனை உண்டாக்கும் காரியம் எங்களிடத்தில் உண்டோ ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என்னுடைய இருதயத்தின் பாவத்தினாலே நான் உங்களை துக்கப்படுத்தி விட்டேனோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளும். அதை அப்படியா அறிந்து நீ எனக்கு சொல்லு. எங்க தனித்தபடி தேவனத்தை ஜெபம் பண்ணுங்க. ஆராய்ந்து எப்பொழுதும் ஆராய்ச்சியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு அதுகளுக்கு எப்படிப்பட்டது, நாங்கள் எந்த நிலைமையில இருந்து கொள்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாங்கள் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வீட்டிலே மற்றவர்களோடு நடந்து கொள்ளும்போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கடினமாக இருக்கிறோம். வாழ்ந்த போது மனுஷனுடைய இருதயத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். அவர் அந்த இருதயத்தை
இருதயத்தை மனுஷனுடைய இருதயத்தை அறிந்து வைத்திருக்கேன் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. எல்லாம் அவருக்கு வெளியரங்கமா இருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதனாலே முதலாவதாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாம் விட்டுக் கொடுப்போமானால் அவர் அதை சுத்தமாக்குவார். அதை பரிசுத்தமாக்குவார். சுத்தமாக்கி விட்டு அதை வந்து வாசம் பண்ணுவார். அதற்கு பிறகு நாங்கள் எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களை நாங்கள் பார்ப்போமானால் அதற்கு வருமானால் பார்க்கும்போது மிகவும் அழகாக தேவனுடைய பிள்ளைகளாய் தெரியும். அவர்கள் துடிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், பைபிளை அங்கே எல்லாம் செய்வார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ தேவனை விட்டு அங்கே விளங்கி இருக்கிறோம். அவருடைய தேவனுடைய பிள்ளையாக இருப்பார்கள். அவர் எல்லாம் சரியாக பார்க்கும்போது கட்டுடைய அங்கே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு தோன்றும். அவர்கள் இயேசுவை நேசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், ஆனால் இருதயத்தை சோதித்து பார்த்தால் அங்கே அவர்கள் கடவுளை விட்டு தூரமாக இருப்பது தெரியும். நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவரிடம் அதை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அது செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அது எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒவ்வொரு காரியமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் பார்த்துவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாவிட்டால் என்ன தேவனுடைய பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் அவர் அதிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நாங்கள் விசுவாசிகள், நாங்கள் எங்களுடைய இருதயம் தேவனுக்கு பிரியம் என்று எடுத்து விடாத படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறவர்கள், நாங்கள் அவருடைய தேவனை கொண்டு கொள்கிறவர்கள், நாங்கள் வேதம் வாசிக்கிறவர்கள், நாங்கள் தியானிக்கிறவர்கள், நாங்கள் எங்களை நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாத படிக்கு கொஞ்ச நேரத்தில் அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலும் பங்கு கொடுக்கிற நாங்கள் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், ஒரு சரித்திர சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த நாள் ஒரு ஆலயத்திலே அங்கே மிஷனரி ஊழியத்துக்காக கடந்து போக வேண்டும் என்று அங்கே மிஷனரி ஊழியர் தேவைப்பட்ட அந்த காலகட்டத்திலே அங்கே ஆலயத்திலே ஒரு காரியத்தை சொன்னார்கள். அங்கே சபையில ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டது. நீங்கள் யாராவது உங்களை அர்ப்பணித்து அங்கே மிஷனரியாக நீங்கள் அந்த தேசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போக வேண்டும். அப்படி போகிறவர்கள் இருக்கிறீர்களா நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று ஒரு பக்தி உள்ள வாலிபன் எங்க பக்தி ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாங்கிய ஒரு வாலிபன் அவசியம் முன்வந்தான். அங்கே நாட்கள் குறிக்கப்பட்டு கப்பலிலே அவரை அனுப்பி வைக்கிறார்கள். கப்பல் போய்கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு புயல், ஒரு காற்று, கப்பல் அங்கே தத்தளிக்கிறது. வேலை நகர முடியாத கப்பல் மிகவும் வேகமாக தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாலிபனுக்கு மரண பயம் வந்துவிட்டது. ஐயோ, நான் மிஷனரியாக ஒப்புக் கொடுத்தேனே, அதுக்கு கூட போக முடியாத படிப்பு இந்த இடத்துல மறித்து போக போகிறேன்.
ஐயோ எல்லாவற்றையும் விட்டு நான் மறுத்து போக போகிறேன் என்று ஆண்டவன் அங்கே அந்த வாலிபன் சத்தரித்துக் கொண்டிருக்கிறான். அங்கே கழித்துக் கொண்டிருக்கிறான். அதே வேளையில் ஒரு மூலையில பார்க்கிறான். ஒரு குழுவினர் ஒரு கூட்டத்தான் தங்கள் கைகளை உயர்த்தி தேவனை குறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் அதிகமாய் பார்க்கிறான். மக்களுக்கு அதிகமாய் கத்தரித்துக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் அங்கே நாங்கள் அழிந்து போவாங்க என்ற நிலையில இருக்கிறது. எப்படி துடிக்கிறார்கள், பயங்கராக படிக்கிறாங்க. தேவ சமூகத்திலே சமாதானமாய் சந்தோஷமாய் துடிக்க முடிகிறது. கரையில் போய் பார்க்கிறான். அப்பொழுது சமூகத்தில் எதிர்த்தபடியால் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்கிறான். அவர்கள் இருதயத்திலே அங்கே ஆண்டவர் இருக்கிறார். என்னுடைய இருதயத்திலே அவர் இல்லை. அவன் இருதயத்திலே ஆண்டவர் இருப்பதனாலே அவர்களுக்கு மரண பயம் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் இருதயத்திலே ஆண்டவர் இருப்பதனாலே அவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் என்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றாலும் அவர்கள் பயப்படுவதில்லை. அந்த இடத்துல அவர் சம்பளக்கார் பண்ணிட்டு அந்த கப்பலை தனி ஒப்புக் கொடுக்கிறான். இப்பொழுது நான் வருகிறேன். அர்ப்பணித்து கூட விட்டேன். ஆனால் ஆண்டவரே ஒப்புக்கொடுத்த போது ஊழியக்காரனாய் மாற்றினார். ஒரு மனுஷனாய் தன்னுடைய ஊழியத்தை செய்து நல்ல ஒரு மிஷனரியாய் மாறினார். அதிசயமான காரியம் பார்க்க வேண்டும். கழுவப்பட்டிருக்கிறார் என்று ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அங்கே மார்க்கு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. சீக்கிரமாக எடுத்து வாசிப்போம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆவது வசனம். மனுஷன் இருதயம் பொல்லாத சிந்தையினாலே அங்கே நிறைந்திருக்கிறதா? மனுஷன் இருதயம் அங்கே பொல்லாத சிந்தையினால் நிறைந்திருக்கிறது. எப்படி என்ன சிந்தனை எப்படிப்பட்ட காரியங்களால் நிறைந்திருக்கிறது? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேட்டைத்தனங்களும் தொழிற்பாகங்களும் களவுகளும் பொருளாட்சிகளும் துஷ்டத்தனங்களும் கவலும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிப்பீடும் புறப்பட்டு வரும். ಮಕ್ಕಳು ಅದ್ಲಕ್ಕೆ ಮನುಷ್ಯರಿಗೆ ಸಿಟಿ ನಮ್ಮ ವೈಶ್ಯ ಸ್ವರಕಂ ಎನ್ನಿದ್ದಾರೆ ಮಿಥ್ಯಾಚಾರಕಂ ಪಂಥ ದುಷ್ಟಕಂ ವಂಶಾವ ಕಲ್ಲಾಳಕಮ ಇರುಷ್ಯಾವ ಅಪಹಾಸಕ್ರಿಯೇನ ಒಡಗುಕಮ ಸಾಮೂಹಿಕಮ ನಿಕೋಯಿ ನಿತ್ಯ ಅಭಿವೃದ್ಧಿ ಅದ್ಲಕ್ಕೆ ನಿಕ್ಕಿ ಮನುಷ್ಯ ಅಮೃತಕ್ರಿಯೆ ವಹಿಸಿದ್ದೇಕ
அங்கே பாருங்கள், அங்கே வசனம் சொல்லுகிறது, விபச்சாரங்கள், பொல்லாத சிந்தனைகள், வேசித்தனங்கள், கொலைவாதங்கள், அளவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், காமவிகாரம், தூஷணம், பெருமை, மதிவேடு, இத்தனை அதிகமான காரியங்கள் மனுஷனுடைய இருதயத்திலே நிறைந்திருக்கின்ற வேதம் அங்கே சொல்லுகிறது. அது இருதயத்திலே இருந்து இருக்கிறதுனால அது மனுஷனை தீர்த்துப்படுத்துகிறது. அதனாலே அங்கே மனுஷன் தீர்த்தப்படுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்தில் இருக்கிற அந்த பாவம் இருக்கிறதா என்று எங்கள் இருதயத்தை நாங்கள் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான காரியங்கள் கூட இருக்கிறதா என்று நாங்கள் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்போமானால், பரிசுத்தமாக இருக்கிறது என்போமானால், நாங்கள் அதை அப்படியும் ஆராய்ந்து கொள்ளலாம். அப்படி தேர்வு கட்டப்படுவாங்க. எப்படி எங்கள் இருதயத்திலே அறிவு இருக்க வேண்டும், அவர்களுக்கு சாந்தம் இருக்க வேண்டும், அவர்கள் தாழ்மை இருக்க வேண்டும், இருதயத்திலே பொறுமை இருக்க வேண்டும், இருதயத்திலே இச்சையடக்கம் இருக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். இவர்கள் இருந்தால் அங்கே இருதய பரிசுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பெருமை இருக்கிறதா, கோபம் இருக்கிறதா, 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 சண்டை இருக்கிறதா, பணிகள் இருக்கிறதா, ஆராய்ந்து பார்ப்போம். இருக்க வேண்டும். நன்மையான காரியங்கள் இருந்தால் படுத்திருக்கிறார், அதுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியும். சொல்லாத பெருமையும் கோபமும் சண்டையும் பிரிவினையும் மன்னிக்கக்கூடிய சுபாவமும் மாம்ச இச்சையும் இருக்குமானால் அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணவில்லை. நாங்கள் இருதயத்தை இது சோதித்து பார்த்து வருவோம். எங்கள் இடத்திற்கு அங்கே அந்த பகுதியை கை வைக்கும் முன்பாக நாங்கள் விட்டுக் கொடுப்போமானால் நாங்கள் தெளிவாய் அங்கே ஆண்டவர்களை வழி நடத்துவோம். அப்படி தெளிவாய் எங்கள் காரியத்தை சொல்லி தருவார். இறுதியை கருவப்படுவோம். அப்போது நாங்கள் துடிப்போமானால் உடல்கள் துடிக்காது. எங்கள் இருக்கையிலிருந்து ஒரு கழிவுகளான மிகவும் சந்தோஷமான ஆர்ப்பாட்டமான துணி அங்கே வெளியே வரும். அதுதான் தேவனுக்கு முன்னே வருகிற உண்மையான சந்தோஷமாக இருக்கிறது. அங்கே இருதயத்தின் நிறைவேதான் அங்கே நாங்கள் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே இருதயம் சரியாக இருக்குமானால் ஆவியாளர்களை சந்தோஷமாய் வழி நடத்துவார். அது சரியில்லாத போதுதான் எங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. வாக்குவாதம் ஏற்படுகிறது. ஆவியாளர்கள் இருதயத்தை காத்துக் கொள்வோம். நாங்கள் காத்துக் கொள்வோம். சொல்லாத காரியங்கள் வெளியே வராது. சண்டை வராது, அங்கே பொறாமை வராது, வெறுமை வராது, அங்கே அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வராது. காரணம் என்னென்ன? அதற்கு பதிலாக யாரை பார்த்தாலும் அன்பு வரும், சமாதானம் வரும், பொறுமை வரும், இவருக்கு
වෙනවා, ஆண்மை வரும், යනහත් වෙනවා, மன்னிக்கக்கூடிய சுபாவம் வரும். සමාධියෙන් ස්වභාවය වෙනවා. அருமையானவர்களே, பிள்ளைகள் இங்கே கழுவப்பட்டு விட்டதாம். ප්‍රේම ක්‍රියාවලින් හදවත පවිත්‍ර වෙනවා. அவருடைய இரத்தத்தை நீங்கள் பங்கு கொள்ள போகிறீர்கள். උන්වහන්සේගේ ලේන පොක්කවලට බඳින அந்த இரத்தம் தான் நீங்கள் இருதயத்தை கழுவ வேண்டும். ඒ ලේන අපේ හදවත පවිත්‍ර කරන්න அந்த இரத்தம் தான் நீங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ඒ ලේන හදවත සුද්ධ කරන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவினுடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர். சுவாசம் வைத்த பாவத்தை சமாதான மந்திரே அதுக்காகத்தான் அவர் இரத்தம் சிந்தினார். சொல்லுகிறார்கள். அதுக்காகத்தான் அவர் மரித்தார். இருதயத்தை கழுவும்படியாகத்தான் அவர் அங்கே அத்தனை பாடுகள் பட்டு அங்கே இரத்தம் சிந்தினார். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நாங்கள் ஒரு விஷயம் அவருடைய சமூகத்திலே கேட்போமானால் அவர் எங்கள் பாவங்களை எங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அங்கே அதே வாசம் பண்ணுவார். அப்படி அவர் கழுவாரானால் எங்களால் உணர முடியும். அதற்கு எதுவும் கண்டுபிடுவாங்க. நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் வேறு சமூகத்தை எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது அவருடைய இரத்தம் எங்களுடைய இருதயத்தை கழுவி அறுப்புலே அவர் வந்து வாசம் பண்ணுவார். வேறு பக்தியார் அல்ல, அங்கே வெறும் குடியினார் அல்ல, வேறு பெரிய வெளி தோட்டத்தினாலே வருகிற அந்த பாடினால் அல்ல, இயேசுவோடு கூட நெருங்கிய உறவோடு அந்த சந்திப்பின் அனுபவத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். அவருடைய இடத்தினாலே கழுவப்பட வேண்டும். பாவங்களை விட்டு விளக்கப்பட வேண்டும். பாருங்கள், இது இயேசு இடத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார் என்று சோதித்து பாருங்கள். பெருமை, கோபம், வைராக்கியம், இச்சை, பகை இவைகள் இருக்கிறதா என்று சோதித்து பாருங்கள். இந்த பாவங்களும் இயேசுவும் ஒரே நேரத்திலே ஒன்றாக இருக்க முடியாது. இயேசுவும் சாத்தானும் ஒரே இடத்திலே இருக்க முடியாது. இயேசு பாவங்களையும் அந்த இருதயத்திலே நீங்க வைத்திருக்க முடியாது. இருதயத்தை கழுவப்பட இடம் கொடுங்கள். இருதயத்தை கழுவப்பட இடம் கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர் வந்து வாசம் பண்ணுவார். அவரை அப்பொழுதுதான் அவருடைய பிரசனம் நமக்குள்ளே இறங்குவார். அதற்கு பிறகுதான் அவர்களுடைய இரட்சிப்பை காத்துக்கொள்ளும் என்றால் முடியும். அவர்கள் எங்களை நாங்கள் சரியாக ஆராய்ந்து பார்ப்போமானால் அதற்கு விளங்கும். ஆரம்பத்திலே நாங்கள் இரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நாங்கள் இரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே பூரித்திருந்தோம். நாட்கள் போக போக அந்த சந்தோஷம் குறைந்து கொண்டு போனது. அப்படி போயிருக்குமானால் பாவம் கரை எங்கள் இருதயத்திலே கரைப்படுத்தி விட்டது. சாதாரணமாக மனுஷன் அங்கே மாம்சம் இருப்பதனாலே அனைவருக்கு அப்படியான நிலைமைகள் ஏற்படுவது உண்டு. எல்லோருக்கும் அப்படி ஏற்படுவதற்கான நேரங்களுக்கு காலங்களும் உண்டுதான். பாவக்கரை ஏற்படுவது உண்டுதான். சீக்கிரமாக இருப்பதனால நாங்கள் இருந்த காலம் போதும், காலங்கள் போதும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருதயத்திலே படித்து வைத்துக் கொண்டது போதும். எங்கள் இருதயத்தை கழுவ சுத்திகரிக்க நாங்கள் இடம் கொடுப்போம். அந்த ரத்தம் அந்த இருதயத்தை கழுவ போகிறது, சுத்திகரிக்க போகிறது. இருதயத்தில் பெருமை இல்லாமல் போக போகிறது, கோபம் இல்லாமல் போக போகிறது, இல்லாமல் போக போகிறது, இல்லாமல் போக போகிறது. இன்றைக்கு செய்வார். விட்டுக் கொள்ளுங்கள், கழுவும்படியாக விட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, அங்கே இரத்தம்
ஆனால் எங்களுக்காக அங்கே பாடுபட்ட அங்கே சிங்கியம் சிறப்பட்ட அந்த இன்றைய நாளிலே தியானிக்கிற அந்த அவங்களை கண்டுபிடித்து வைக்க போகிறது. எங்களுக்கு அவருக்கு பிரியமான நான்கு சந்தோஷம் சமாதானத்தினாலே நிறைய போகிறது. பொறுமையினாலே அங்கே நிரம்ப போகிறது. காரியத்தினாலே நிரம்ப போகிறது. அந்த மிஷனரி வாழ்களை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அறிந்து கொள்கிறேன். எனக்கு மற்றவர்களை மதிக்கக்கூடிய அந்த இருதயம் இல்லை. நான் மாறி சொல்ல விரும்புகிறேன். சித்தப்பட்ட அந்த இடத்தினால சித்தப்பட்ட அந்த இடத்தினால அதை பரிசுத்தப்படுத்த அதை வந்து மோசம் பண்ணு நான் காண்பிக்கிறேன். எனக்கு வேண்டும் எனக்கு பாவம் வேண்டாம். வழி வேண்டாம். எனக்கு பாவம் வேண்டும். அங்கே வேண்டியா இருந்த அந்த தூணன் விழுந்தான். அங்கே அந்த தூணன் கீழே விழுந்தான். அவருக்கு சமமாக அவருடைய வைத்திருந்தாரு. அவருக்கு மேலாய் நான் ஏறுவேன் என்று சொன்னானே. தேவதூதனாய் இருந்த அந்த தேவதூதன் சொன்னானே அவருக்கு மேலாய் பெருமை நானே சொன்னார். உடைய பெருமை என்று அங்கே எதிர்க்க புத்தகத்தை எடுத்து வாசிப்போமானால் மிகவும் தெளிவாக அந்த பெருமையை குறித்து தத்துவாரை மிகவும் அங்கே கண்டித்து பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வினார் சாதாரணத்துக்கு மறுபடியும் படிக்க அவனை அங்கே வைத்து கட்டி போட்டிருக்கிறான். அங்கே சாத்தானான பெருமையான மனிதப்படும் சண்டை கோபத்தாவர்கள் இருக்கிறதா அழைத்து போடுமைகளை கொடிய காலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கொடிய காலத்திலே வந்து குறித்து அங்கே விவசாய முடிவடையவில்லை. சித்தமான நடத்துக்கலாம் இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். புரிந்து கொள்ளுங்கள். காட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவரிலே நாம் சும்மா பேசவில்லை. காலம் கொள்ளாதது. 21 அதிகாரம்
6வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி You say that this idea no ஆகாரது பொல்லாத காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் அவர் வருநாளே அவருக்கு முன்னே நிற்க தகுதி பெற்றுக் கொள்ளவும் 2 காரியத்துக்காக வரப்போற பொல்லாத ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் அவருக்கு முன்னே தகுதி உள்ளவர்கள் நின்று கொள்வதற்காகவும் நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று பொல்லாத இருதயத்தின் தடைகளை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த நாள் யார் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் அங்கே அவருடைய பள்ளிக்கு கடத்தி போகும் போகிறீர்கள் அதை கை வைக்கும் போது கை வைக்க முன்பதாக கை வைக்க முன்பதாக தீர்மானம் செய்யுங்கள் எனக்குள்ளே அவருக்கு விருப்பம் இல்லாத என்ன காரணம் இருக்கிறது பானம் பண்ண போகிறேன் அது எனக்குள்ளே சொல்ல போகிறது அது இடம் இருதயத்திலே ஊரில் போக போகிறது அது என்னை இன்று சொல்ல வேண்டும் அது என்னை இன்று சுத்திகரிக்க வேண்டும் அதற்கு பிறகு நீர் வந்து வழக்கம் பண்ண வேண்டும் நான் பரிபூர்ணமான கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும் அவருக்கு ஊற்றெடுக்க வேண்டும் எங்களுக்கு காரணை பொறுத்து தெரிய வேண்டும் அவர்கள் என் இருதயத்திலே பொறுமை வர வேண்டும் என் இருதயத்திலே மனுஷனை மன்னிக்கிற சுபாவம் வர வேண்டும் என் இருதயத்திலே விட்டுக் கொடுக்கும் தன்மை வர வேண்டும் என் இருதயத்திலே சகித்துக் கொள்கிற கிருபை வர வேண்டும் என்று இந்த ஆண்டை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களாம் ஒப்புக் கொடுப்பீர்களாம் உங்களை ஆட்சி வைப்பார்கள் உங்களை ஆட்சி வைப்பார் உங்களை ஆட்சி வைப்பார் உங்களை ஆட்சி வைப்பதற்காகவே நான் இதை சொன்னார் உங்களை ஆட்சி வைப்பதற்காகவே நான் சொன்னார் கழுவருக்கு விட்டுக் கொடுங்கள் கழுவருக்கு விட்டுக் கொடுங்கள் மோசம் பண்ணுவதற்கு விட்டுக் கொடுங்கள் நீங்கள் உங்களை அப்பொழுது பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்